அம்பாளுடைய கோயில் அப்படின்னாலே நமக்கு ஒரு வீடு, தாய் வீடு அப்படின்னு பேரு. அதனால்தான் இந்த ஊருக்கு பேரே பாளையம். பாளையம்னா வீடு. பெரிய பாளையம் அப்படின்னா பெரிய வீடு. யாரோட வீடு? எங்க அம்மாவோட வீடு. நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தோம்னா, கண்ணு உனக்கு ரொம்ப திருஷ்டியா இருக்குது, நீ உட்கார, நான் உனக்கு சுத்தி போடுறேன் அப்படின்னா அம்மா நமக்கு எப்படி சுத்தி போடுவாளோ அது மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தா நம்ம கிட்ட இருக்கிற திருஷ்டி எல்லாத்தையும் களைந்து விடுவதற்காக இங்க நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. இங்க கோழி சுத்தி விடுறதுக்கு அப்படின்னு தனியா ஒரு இடம் இருக்கு. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உப்பு சுத்தி போடுற இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் தொட்டில் கட்டுவதற்காக இங்க ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி தங்களுடைய வழிபாடு எதுவா இருந்தாலும், பொங்கல் வைக்கிறது, மொட்டை போட்டு அம்பாளை வழிபாடு பண்றது, அது மட்டும் இல்லை. இந்த பெரிய பாளையம்னு சொன்ன உடனேயே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய இன்னொரு வேண்டுதல் என்னன்னா, வேப்பஞ்சேலை கொடுக்கறது தான். அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு. என்ன நம்ம மனசுல பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனையை சொன்ன வண்ணமே அம்பாள் இங்க நிறைவேற்றி தருவாள். அதனால